வணக்கம். வினைதீர்க்கும் விநாயகப் பெருமான் பாதம் பற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிர தசை வந்து யாருடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, அது நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவரு ஜாதகத்துக்கு யோகாதிபதியா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சுக்கிர பகவான் ஒரு ஆட்சி, அதாவது துலாத்திலேயோ அல்ல மிதுனத்திலேயோ அவர் தனித்து ஆட்சி அடைஞ்சு எந்த கிரகமும் கூட சேராம இருந்தாக்க நம்பர் ஒன்னா யோகம் கொடுக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரதசை 20 வருஷமும் மிகப்பெரிய செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கறது தனித்த சுக்கிரன். சரி, அதுக்கு நிகரா ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதை அவரு தனித்த சுக்கிரனை விட ஜாஸ்தி கொடுக்கணும்னா கூட வச்சுக்கலாம். அதுல கூட சனி பகவான் கூட இருக்கலாம். அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் கூட சனி பகவான் கூட இருந்தாருன்னா கண்டிப்பா இதுவும் ஒரு ஒரு சுபிட்சமான ஒரு சுக்கிரதசை, நல்லபடியான ஒரு சுக்கிரதசை. இது ஆண் பெண் ஜாதகம் யார் ஜாதகமா இருந்தாலும் இதுதான். சுக்கிரன் தனிச்சிருக்கணும் அல்லது சனி பகவான் கூட இருக்கணும். இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வேற எந்த கிரகம் கூட சேர்ந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையை அதுல கொண்டு விட்டுரும். குறிப்பா பாத்தீங்கன்னா, சுக்கிரதசை நடக்கும்போது செவ்வாய் சனி கூட சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க அந்த சுக்கிரதசையில பெரிய பிரச்சனையோடையே அந்த வாழ்க்கை இருக்கும். யோகாதிபதியா இருப்பார் சுக்கிரன், இருந்தாலும் கூட அந்த சுக்கிரதசை பிரச்சனையாவே ஓடிக்கிட்டு இருக்கும். பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு தனித்த சுக்கிரன், இல்லைனாக்க கூட சனி பகவான் இருந்தால் அந்த சுக்கிரதசை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். திருமண பொருத்தம் பார்க்கறதுல நாங்கள் சிறப்பாக திகழ்கிறோம். நன்றி, வணக்கம்.